வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். தனுசு ராசிக்கான சனி வக்ர பெயர்ச்சி ஜூலை 26 டு டிசம்பர் 10ஆம் தேதி வரையிலும் 4.5 மாத காலங்கள் வக்ர பயிற்சி எப்படி இருக்கும், அஷ்டார்த்தம சனியால் இப்போ அவங்களுக்கு எப்படி எந்த மாதிரி ஒரு சனி கிரகம் மாற்றத்தை ஏற்படுத்தணும், என்ன நடக்குது, எப்படி இந்த 4.5 மாதம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்குறோம். ஏன்னா கிரகங்கள்லேயே சனிக்கு தான் அதிக பவர் உள்ள கிரகம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். சனிக்கு வித்தியாசமான ஒரு பவர் உண்டு, அதுதான் சாபம். அந்த சாபத்தினால தான் ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னேற முடியல. ஒரு ராசியில் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் முன்னேற முடியலை அப்படின்னா சாபத்தினால தான் முன்னேற முடியாமல் இருக்கும். ஏன்னா அஷ்டார்த்தம் சனி வேற இருக்கிறதுனால உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி இப்போ வக்ரமாக இருக்கிறனால அந்த வக்கர சனிங்கிறது அவங்களுக்கு இப்போ ஒரு கொஞ்சம் இடைவிட்டு இருக்குது. இப்போ அவங்களுக்கு என்னென்ன ஒரு சில இடையூறு தடங்கள்லாம் தொடர்ந்து இருக்கும். சுகஸ்தானத்தில் வரும்போது என்ன ஆகும்னா, நான்காம் இடத்துல வக்கர சனி என்ன ஆகுதுன்னா, என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அதில் ஒரு சின்ன சின்ன தடை இருக்கும். இப்போ ஒரு முயற்சி பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு தடைகள் இருக்கும். தடைங்கிறது என்ன தெரியுங்களா, கிரகங்கள்னால ஏற்படுறது தான் தடை. அப்போ எதனால அந்த தடை வருது அப்படின்னு சொன்னால் சனி கிரகத்தினால தான் தடை வருது. அதனால தான் 12 ராசிலையும் சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகுது. அப்போ தடைங்கிறது என்னதுன்னா, அங்கே சாபம் இருந்தால் தான் கிரகம் தடை ஏற்படுத்தும். சாபம் இல்லைன்னா அங்கே தடை ஏற்படுத்தாது கிரகம். சனி கிரகம் தடை ஏற்படுத்தாது. அங்கே அங்கே சாபமும் இல்லை அப்படிங்கும்போது நம்ம வழி ரூட்டு கிளியராக இருக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, 3, 6, 11 வரும்போது யோகத்தை கொடுத்துரும் அப்படின்னா எத்தனை பேர்த்துக்கு அப்படி யோகம் கொடுக்கும்? அடிப்படை ஜாதகத்தில் அவங்களுக்கு சாபம் இல்லாமல் இருக்கும். அப்போ இதே ராசியில் மீனத்தில் இருக்கிறவங்களுக்கு, தனுசில் இருக்கிறவங்களுக்கு, இதே ராசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே அதே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ 30% எடுத்துக்குங்க. 30% ஒரு நார்மல் தொழில் பண்ணுவாங்க, 30% கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க, 30 பெரிய லெவலில் இருப்பாங்க. பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு இதே ராசி தான், கீழே லெவலில் இருக்கிறவங்களுக்கு இதே ராசி தான், நடுத்தரத்தில் இருக்கிறவங்க இதே ராசி தான். அப்போ இந்த ராசியில் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. உயர்ந்தவங்களும் இருப்பாங்க, தாழ்ந்தவங்களும் இருக்காங்க. உயர்ந்துக்கிட்டே போகிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சனி பவராக இருக்கும். பவர் அப்படின்னா அங்கே எந்த பாதிப்பு இல்லாமல் வழி விட்டு இருக்கும். சாபம் இருந்துச்சுன்னா அங்கே தடை பண்ணி இருக்கும். சனி கிரகம் தடையாக நிற்கும். ஒரு ஜாதகத்தில் கிரக தடை அப்படிங்கிறது சனிக்கு தான் மெயின் முக்கியம். அதனால தான் 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டார்த்தம சனிங்கிறது. அப்போ அங்கே தடையை ஏற்படுத்திடும். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அந்த கூடத்தில் நிப்பாட்டிடும். அந்த ராசியில் வரும்போது நிப்பாட்டிடும். இதெல்லாம் எந்த ராசியில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கொடுக்காது. எங்கே சாபம் இல்லையோ அங்கே சனி விலகி நிற்பார். தடையிலிருந்து தடை பண்ண மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க தர்ம காரியங்கள் பண்ணி குழந்தைகள் முதற்கொண்டு பூர்வ புண்ணியத்தோட முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தோட அவங்க செய்யக்கூடிய தொழிலில் நல்லபடியாக போய்கிட்டே இருக்கும். அதனால அவங்களுக்கு எந்த தடையும் இருக்காது. இதே ராசியில் இருக்காது. நமக்கு தடை ஏற்படுத்துது அப்படின்னா சாபம் இருந்தால் தான் கிரகம் தடையை ஏற்படுத்தும். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த தடை ஏற்படுத்துகிற காரணம் சனி கிரகம் தான். அந்த சனி வக்ர காலத்துலேயும் சரி, பொதுவாக பயிற்சி காலத்துலேயும் சரி, பொதுவாக தசை காலத்துலேயும் சரி, கிரக புத்தி காலத்துலேயும் சரி, சனி யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா சனி மாதிரி யோகம் கொடுக்க கிரகம் எதுவுமே கிடையாது. சனி கொடுப்பார், யார் தடுப்பார்னு சொல்லுவோம். அது உண்மைதான். அது எந்த ஜாதகத்துக்கு பொருந்தும், எந்த ராசிக்கு பொருந்தும் அப்படின்னா, பொதுப்படையாக பிறப்பு ஜாதகத்தில் சாபங்கள் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகம் தான் ஸ்டார். இப்போ இதே ராசியில் கோடீஸ்வரங்கள் இருப்பாங்க. அவங்க ஏன் அந்த கோடீஸ்வரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, சனி கிரகம் அங்கே பாசிட்டிவாக செயல்படும். சாபம் இல்லாத இடத்துல சனி நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பார், வழி விடுவார், மென்மேலும் உயர்த்துவார். எங்கே அங்கே சாபம் இருக்குதோ, எங்கே தப்பு பண்ணுறாங்களோ அங்கே பிளாக் பண்ணிடுவார், தடையை ஏற்படுத்திடுவார். அதனால தான் சனி ஒரு சுற்று 30 வருஷம் சென்று வர்றது. அப்போ சனி கிரகம் ராசியில் வருதுன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு ஜாதகத்தில் சாபங்கள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும்.
அப்போ சனி கிரகத்தினால யோகங்களும் இருக்குது, சாபங்களும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அப்போ நம்ம யோகத்தை வர வச்சுக்கிறதுக்கு எப்படி யோகத்தை வர வைக்க முடியும்னா, இந்த சாபங்கள் இல்லை அப்படிங்கும்போது, சாபத்தை நிவர்த்தி பண்ணும்போது சனி யோகத்தை கொடுக்க காத்திருப்பார். அதனால தான் 2.5 வருஷத்துக்கு ஒரு கிரகம் வந்து ராசியிலேருந்து மாறுது. அப்போ ஒவ்வொரு ராசியிலையும் அந்த கிரகங்கள் யோகம் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கும். அப்போ நமக்கு நம்ம முன்னோர்கள் சாபம், பித்தர்கள் சாபம், குலதெய்வங்கள் சாபம்னா ஒரு 14 சாபங்கள் இருக்குது. அதில் நமக்கு சாபத்துடைய தொடர்புள்ளது வந்து சனி கிரகம், சூரியன், சந்திரன், இந்த 3 கிரகமே சாபத்துக்குரிய கிரகங்கள். அதனால தான் நம்ம முதல் கிரகம் வந்து சூரியன், சந்திரன் சொல்கிறது. அப்போ நமக்கு முதல்ல வர்றது வந்து அப்பாங்கிறது சூரியன், அம்மாங்கிறது சந்திரன். அப்போ இவங்க வழி வரக்கூடிய சாபமாக இருக்கட்டும், அது நம்ம ஜெனரேஷனுக்கு தொடர்ந்து வர்றதுனால தான் படிப்பில் தடவை ஏற்படுறது, வேலையை விட்டு வெளியில் வர்றது, கடன் உருவாகிறது, இதெல்லாம் இதனால தான். ஏன்னா ஒரு கிரகம் வந்து தசையில் யோகத்தை கொடுத்துருச்சுன்னா, இப்போ குருங்கிற தசையோ இல்லை செவ்வாங்கிற தசையோ ஒரு யோகத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த யோக நிலையாக நிற்காமல் இருக்கிறதுக்கு சாபம் தான் காரணம். அப்போ அந்த சாபம் யார் கொடுக்குறான்னா சனி கிரகம் கொடுக்குது. அப்போ அந்த சனி அங்கே சாபம் இல்லைன்னா அந்த கிரகமே யோகமாக வேலை செய்யுது. அதுக்காக தான் நம்ம ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் 3, 6, 12 3, 6, 11 அதில் கிரகம் வரும்போது நமக்கு யோகத்தை கொடுத்துரும். 3, 6, 11க்கு வரும்போது யோகத்தை கொடுத்துரும். அப்போ அந்த கிரகம் சனி கிரகம் யோகத்தை கொடுக்குதுன்னா காரணம் வந்து அங்கே சாபம் இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த குடும்பம் வந்து சுபிக்ஷமாக இருக்கும். அப்போ அவங்களும் தர்ம காரியங்கள் செய்வாங்க, நிறைய நல்லது செய்வாங்க, இதெல்லாம் நடக்கும். அப்போ நம்ம ஜாதகத்தில் இந்த மாதிரி சாபங்கள் நிறைஞ்சு இருக்கிறனால தான் நம்ம கோச்சாரத்தில் 3, 6, 11 சனி வரும்போது நமக்கு யோக பலன் அனுபவிக்கிறது இல்லை. இப்போ நிறையா பேர் நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம், நிறையா பேர் ராசி பலன் பார்க்குறோம், நிறைய எல்லாரும் பெயர்ச்சி பலன்லாம் பார்க்குறோம். ஆனால் பார்த்துட்டாலும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கருத்தை நம்ம வச்சாலும் ஆனால் அதன் பிறகு நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கான சாபங்கள் இன்னும் வெளியில் போகலைன்னு அர்த்தம். இப்போ இந்த ராசியில் இருக்கவங்க ஒருத்தர் கல்யாணம் ஆகும், தனுசில் இருக்க ஒரு ராசி, அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகும், இதே தனுசு ராசிக்காரங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கும், இதே தனுசு ராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும், இதே தனுசு ராசியில் இருக்கிறவங்க கடனாக இருப்பாங்க, இப்படி இதே தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து நோயில் இருப்பாங்க. இப்படி ஒரு கிரகத்துடைய சனியுடைய தாக்கம் இப்படி பிரித்து ஒவ்வொருத்தங்களுக்காக அந்த சாபத்தின் மூலிமா அவங்களுக்கு உண்டான தடையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம தடையை ஃபஸ்ட்டு நமக்கு அந்த தடையிலேருந்து வெளியில் வரணும். அப்போ வெளியில் வர்றதுக்காக தான் சனி கிரகத்தை வழிபாடு பண்ணணும், வழிமுறைகள் பார்க்கணும், நம்ம பார்த்து என்னன்னு சரி பண்ணணும். அப்போ நம்ம இப்போ சரி பண்ணுறது நமக்கு தொழில் மூலிமா நல்லா இருக்கும், நம்ம குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும், நம்ம ஜெனரேஷனும் நல்லா இருக்கும், நம்ம ஆரோக்கியமாக இருப்போம், நோய் நொடி இல்லாமல் இருப்போம். நம்ம டக்குன்னு என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பணம் நமக்கு ஏதோ தொழில் மூலம் பணம் வந்துட்டாலும் டக்குன்னு நம்ம என்னென்ன நம்ம வசதி வாய்ப்பு வந்தவுடனே நம்ம ஒருத்தங்களை எதிர்த்து பேசுறது, வார்த்தைகளை வித்தியாசமாக பேசுறது, தப்பாக பேசுறது எல்லாம் சாபத்தை குறிக்கும். சனி கிரகம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இன்டிமேட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம எந்த மாதிரி வருமானம் நமக்கு வருதோ அதே மாதிரி திரும்ப போயிடும். எப்படி நமக்கு கைக்கு கிடைக்குதோ அந்த பணம் வந்து நல்லபடியாக வந்துச்சுன்னா அந்த பணத்தை தங்க வைக்கணும், இதே சனி கிரகம் தான். அதே அந்த பணம் நல்லபடியாக வரலைன்னா அந்த பணத்தை நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போகிற வைக்கிறது இதே சனி கிரகம் தான். அப்போ பூர்வ புண்ணியங்கிறது சனியை தான் ரொம்ப குறிக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியத்தை சனி குறிக்கும் போது சனியோட நட்பு கிரகம் வந்து சுக்கிரன். ஏன்னா சனிக்கும் சுக்கிரன் நட்பாக இருக்கனால என்ன ஆகுது தெரியுங்களா, சுக்கிரன் பணம் கொடுத்தா தான் சனி வாங்குவார். அப்போ அந்த கிரகத்தை புஷ் பண்ணும். அப்போ நம்ம தொழில் மூலியமாகவும் நமக்கு வீட்டில் சுகவாசியாக இருக்கிறதுக்கு வந்து சனி மெயின் காரணமாக வரும். நம்ம வழி நடக்கும். இப்போ கிரகங்களுடைய இப்போ குரு தசைன்னு வச்சுக்கோங்க, அந்த தசை காலங்கள் வந்து 16 வருஷம் நடக்கும். அப்போ அந்த 16 வருஷத்தோட அந்த குருவோட வேலை முடிஞ்சது. ஆனால் சாபத்துக்கு வந்து அப்படி கணக்கே கிடையாது. நம்ம தாத்தா, பாட்டி, தாய், தகப்பனார் வழி நமக்கு தொடருது. அப்போ அந்த சாபத்தை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். எங்கே அது இருக்குதோ அதை அங்கே நான் நிப்பாட்டணும். அப்போ அந்த சாபத்திலேருந்து வெளியில் வர்றதுக்காக தான் இவ்வளோ விளக்கங்கள் கொடுக்குறோம். நம்ம ராசியிலேருந்து ஏன் நம்ம ஜெயிக்க முடியல, எந்த தொழில் பண்ணாலும் நம்ம ஜெயிக்க முடியல, எதுலனாலும் நம்ம இப்படியே இருக்கிறோம் அப்படிங்கிறோம் இல்லைங்களா, அதுதான் காரணம். சனிங்கிறது முடக்கும். நல்ல பணம் ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த பணம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு சனி வந்து 7.5 சனியாகவோ அஷ்டமத்து சனியாகவோ டக்குன்னு வந்து நம்ம கொடுத்தாலும் வந்து எஸ்கேப் ஆயிடுவோம். இல்லை அவன் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிரும். இது வந்து சனினால் ஏற்படுத்துறது. அதே மாதிரி யார்ட்டையாவது நம்ம சாபம் வாங்கியிருந்தோம்னாலும் அது சாபத்தின் தாக்கத்தினால நம்ம தொழில் சின்ன பணமாக ஆயிடும். நம்ம சிறு தொழில் பண்ணாலும் யாருடைய சாபம் வாங்காமல் பண்ணணும். அது வந்து நமக்கு சனி கிரகம் யோகத்தை கொடுத்துரும். ஒருத்தர் இந்த பக்கம் கொடுத்தா ஒருத்தர் இந்த பக்கம் கொடுத்துருவார். அந்த மாதிரி வாரி வழங்கக்கூடிய கிரகம் சனி கிரகம். சனி கிரகத்துக்கு தான் நிறையா மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பவர் இருக்குது. ஏன்னா
ஒரு ராசியில் அதிக நாள் இயங்குது வந்து சனி தான். மற்ற கிரகங்கள் கிடையாது. 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருக்குது அப்படின்னா சனி தான். அப்போ அந்த 2.5 வருஷத்துக்குள்ள நம்ம ராசியில் வருது அப்படி சனின்னா, நமக்கு அந்த சாபங்கள் இருந்தால் அதை நம்ம சரி பண்ணிக்கணும். அப்படி சரி பண்ணால் அந்த சனிங்கிறது நமக்கு யோகத்தை கொடுக்கும். இது ஒவ்வொரு ராசிக்குமே நடக்கும். இப்போ நம்ம சனி கிரகத்தை பற்றி சொல்லும்போது, இப்போ சனியால் தான் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வருது. குடும்பத்தில் 24 மணி நேரம் பிரச்சனையாகவே இருக்குன்னா அங்கே சாபம் நிறைஞ்சு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு மெயின் வந்து கலகம்னு சொன்னாவே அது சனி தான் உண்டு. வேறு எந்த இதுவும் இல்லை. வெற்றினாவே அங்கே சனி தான் உண்டு. அது சனி தான். ஏன்னா சனிங்கிறது மக்கள் தொடர்பு அதிக உள்ள கிரகம். வெற்றியை எப்படியும் போராடி கொடுத்துரும். நீங்கள் நேர்மையாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை தேடி கொடுத்துரும். இப்போ போன எலெக்ஷனில் கூட பாருங்கள், அந்த எலெக்ஷனில் வந்து எத்தனையோ கட்சிகள் போட்டி இருந்துச்சு. ஆனால் அந்த அத்தனை கட்சியிலையும் புதுசாக ஆரம்பித்த 2 வருஷத்தில் டிவிகேங்கிற விஜய் சாரோடைய கட்சி ஜெயிக்கலையா? அப்போ அந்த ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன? சனியோட சப்போர்ட்டு. சனி மக்கள் தொடர்புடைய கிரகம். அப்போ மக்கள் மனசில் வந்து அதை பதிய வைக்கக்கூடிய கிரகம் வந்து சனி. அப்போ சனி கொடுப்பார், யார் தடுப்பார்? இப்போ சனி தான் அந்த இதை கொடுத்துருக்கு, பதவியவே கொடுத்துருக்கு. சனி கிரகம் தான் அந்த பதவியை கொடுத்துருக்கு. முதலமைச்சருங்கிற பதவியை சனி கிரகம் தான் கொடுத்துருக்கு. அப்போ சனி நல்லவருக்கு வந்து நல்லதை செய்யும். உயர் பதவியை கொடுக்கறது சனி தான். உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கறது சனி தான். மக்கள் மத்தியில் பேரை வர வைக்கிறது சனி தான். அப்படி சனியை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அது சனி கிரகத்தை மாதிரி மற்ற கிரகங்கள் வந்து கொடுக்க முடியாது. பேரு புகழ் இதெல்லாம் சனி கொடுக்கறது. அதனால சனிக்கு நட்பு அதே பேரு புகழை கொடுக்கும்போது பணத்தை கொடுக்கறது யாரு? சுக்கிரன். அதனால அந்த சனிக்கு வந்து யாரை நட்பாக வச்சுக்கிறது? சுக்கிரன்னா புதனையும் நட்பாக வச்சுக்கிறது கிரகம். நீங்கள் மற்ற கிரகத்தை பாருங்க, யார் பணம் கொடுப்பாரோ அவரைத்தான் வந்து சனி கிரகம் நட்பாக வச்சிருக்குது. மற்ற கிரகங்கள் நட்பாக வைக்கல. இப்போ செவ்வாய் கிரகத்தையோ இல்லை குரு கிரகத்தையோ நட்பாக வைக்கல. சுக்கிரன் புதனும் வச்சிருக்குது. இந்த சுக்கிரனும் புதனும் வந்து நட்பு கிரகங்கள், புத்திசாலி கிரகங்கள். இதுக்காக தான் வந்து அந்த கிரகம் கொடுத்துருக்கு, நட்பாக இருக்குது. அப்போ நான் வந்து வெளியில் போகிறேன், அவருக்கு சாப நிவர்த்தி ஆனால் நான் சாபத்தை நிவர்த்தி பண்ணுறேன் அப்படின்னா சுக்கிரன் நீ பணம் கொடு அப்படிங்கிறதான். அதனால அந்த சுக்கிரன் வந்து 1 மாதத்துக்கு ஒருக்க ட்ராவல் ஆகுது. அப்போ நமக்கு சாபம் விலகுனா அடுத்த நிமிஷம் நம்ம தொழில் மூலியமோ வர வேண்டிய பணமோ நமக்கு கைக்கு வந்துடும். இதெல்லாம் சனி கிரகத்தினால ஆகுறது. இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் நம்ம ஆய்வு பண்ணும்போது எந்தெந்த கிரகம் எங்கே நமக்கு ஒரு சரியான ஒரு யோக பலனை கொடுக்கும், எங்கே அந்த கிரகம் தடையை ஏற்படுத்துது, எந்த மாதிரியெல்லாம் தடையை கொடுக்குது அப்படிங்கிறதுனா நிறைய நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது, ஜாதக ரீதியாக பார்க்கும்போது நம்ம அதுக்குன்னு தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வச்சு செக் பண்ணும்போது அப்போ எந்தெந்த கிரகங்கள் வந்து தடையாக இருக்குது, சனி கிரகம் எந்த மாதிரி தடையாக இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து அந்த தடையை நம்ம நிவர்த்தி பண்ணுறோம், அந்த சாபத்தை நம்ம நிவர்த்தி பண்ணுறோம். அப்போ இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ இந்த தனுசில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஜாதகத்தில் வந்து சாபம் இருக்குதா அப்படிங்கிறது மெயினாக பார்க்கணும். அப்படி உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு சாபம் இருக்குன்னா என்ன சாபம் இருக்குது, அந்த சாபத்தை எப்படி நிவர்த்தி பண்ணணும், நிவர்த்தி பண்ணுனா நமக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அப்படின்னா குடும்பத்துலேயும் சரி, அவங்களுக்கும் சரி, தொழிலையும் சரி, அந்த சாபம் நிவர்த்தி ஆகும்போது அந்த சனி கிரகம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதை நானே தடுக்க முடியாது. சாம விலகுன்னு அடுத்த செகண்ட் வந்து சனி கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதுதான் சனி கொடுப்பார், யார் தடுப்பாங்கிறது. அப்படி உங்களுக்கு சப்போஸ் உங்கள் ஜாதகம் நமக்கு பார்க்கணும், இல்லை நேரில் பார்க்கணும், இல்லை ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணாலும் என்னுடைய நம்பர் கீழே இருக்குது பாருங்கள், அந்த நம்பரில் கூப்பிட்டு நீங்கள் கன்சல்ட் வாங்கிக்கோங்க. கன்சல்ட் வாங்கிட்டு நீங்கள் நேர்லேயும் பார்க்கலாம், ஆன்லைன்லையும் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள், என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களை பற்றி நான் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிலையும் கிரகங்களை பற்றியும் சொல்லிகிட்டே வருவேன். அடுத்தடுத்த கிரக மாற்றமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வருவேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.